guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 823வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. முக்கியமான அப்டேட்ஸ் ஒன்பிளஸ்ல இருந்து நமக்கு தெரியாம ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. சாம்சங்ல அவங்களோட பிளாக் ஃப்ரைடே சேல ரன் பண்றாங்க. இதுல நிறையவே நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப்ல நிறைய அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஒரு புது அப்டேட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தேன். அது என்ன அப்டேட்? இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட்மியோட K60 இந்த மொபைலோட கான்செப்ட் ரெண்டர் இமேஜஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த மொபைல் பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே நார்மலான ஃபிளாட் டிஸ்பிளே வித் பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. கேமரா மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக கூட சொல்ல முடியாது. நம்ம ரெகுலராக பார்க்குற சேம் கேமரா கட் தான் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அதில் பார்க்கறதுக்கு பெரிஸ்கோபிக் கேமராவோட இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்னு தோணுதுங்க. இந்த பெரிஸ்கோபிக் கேமராஸ்க்கு கம்பெனி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், எல்லா இடத்துலையும் நமக்கு யூஸ் ஆக போறது இல்லை. ஒருவேளை வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ்க்கு வேணா யூஸ் ஆகலாம். அவங்க கூட மொபைல் யூஸ் பண்ணி போட்டோ எடுக்க மாட்டாங்க. அதுக்கான கேமராஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஜூம் கேமரா எதுக்கு தேவைப்படுதுன்னு இவ்வளோக்குள்ள எல்லா மொபைலும் எல்லா கம்பெனிஸும் கொண்டு வராங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ இது ஒரு கிமிக்கான ஃபீச்சர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து வாட்ஸ்அப் அடுத்த அப்டேட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த அப்டேட் அடுத்து ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. என்ன அப்டேட்னா நம்மளோட வாட்ஸ்அப்போட iOS ஆப்லயா இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு ஆப்லயா இருக்கட்டும், ரெண்டுலையுமே வாட்ஸ்அப்லேயே லாக் பண்ற மாதிரி ஃபீச்சர் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுனாலும் சரி, பின்ன வச்சுனாலும் சரி லாக் பண்ண முடியும். இதுவே நம்ம பிசில இந்த வேலையை பண்ண முடியாது. இதுக்காக ஒரு சில எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் இவங்க அதை நேட்டிவா கொண்டு வர போறாங்களாம். ஆமா, இனி பிசில வெப்ல யூஸ் பண்ணாலும் சரி, பிசியோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளால வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரமா இந்த அப்டேட் வர போகுதான். அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம், மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9200 ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. 102 ஸ்கோர்ஸோட லிஸ்ட் அதை தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ X40 மோட்டோட X40 அப்படின்ற ஒரு மொபைல் இருக்கு. இந்த மொபைலோட 102 ஸ்கோர்ஸ் வந்திருக்குங்க. மீடியாடெக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து சாம்சங் அவங்களோட பிளாக் ஃப்ரைடே சேல அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ரன் பண்றாங்க. ஸோ இங்க ரொம்ப பெரிய ஆஃபர் இல்லை, ஆனா ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு சாம்சங்கோட S22 சீரியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது 72,000 லான்ச் ஆன மொபைல். அதே மாதிரி நீங்க ஒரு ப்ராடக்ட் இல்லாம ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா 5% ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாம்சங்ல 2 ப்ராடக்ட்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆஃபரா இருக்கும். இங்க மொபைல்ஸ்க்கு மட்டும் இல்லாம டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளையன்சஸ்க்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அங்கங்க இந்த ப்ராடக்ட்லாம் HDFC கிரெடிட் கார்டுக்கு இவ்வளோ ஆஃபர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணுங்க. அவங்களோட கார்டு ஆஃபரையும் சேர்த்து செக் பண்ணுங்க. கூடவே மற்ற வெப்சைட்டையும் பார்த்துட்டு அதை விட இந்த பிரைஸ் கம்மியா இருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஐபோனோட iPhone 15 சீரியஸ். ஆமா, iPhone 15 சீரியஸ் கர்வ் டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு லீக் பார்த்தோன்னா பரவாயில்லையப்பா, ஐபோன் கர்வ் டிஸ்பிளேயோட வராங்களப்பா அப்படின்னு நினைச்சேன். நீங்களே பாருங்க எந்த அளவு கர்வா இருக்குன்னு. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த அந்த ஃபிளாட் எட்ஜ் டிசைனை மாற்றி கர்வ் டிசைனுக்கு மாற்ற போறாங்க. மற்றபடி பெருசா எதுவும் மாறலங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளே ஐபோன்ல வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வேலையை அதிகமாக கொண்டு போயிடுவாங்க. அடுத்து IQoo Neo 7 SE அப்படின்ற ஒரு மொபைல் வரப்போகுது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சைனால இதனோட அபிஷியல் போஸ்டர் லீக் ஆயிடுச்சு. ஸோ போஸ்டர் லீக் ஆனதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கரெக்டாக சொன்னா ஃபுல் ஸ்பெக்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மொபைல் இந்த மாதிரியான டிசைன்ல தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பெரிய டிசைன் சேஞ்ச் எதுவும் இல்லை. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட 8100 அப்படின்ற ப்ராசஸரோட ஒரு 120Hz AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 MPக்கான மெயின் கேமரா, ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா, இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வேலை தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா 8100 ப்ராசஸர் இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் 25,000 கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, அதனால நாங்கள் 30,000 தான் சேல் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆனீங்கன்னா அவ்வளோ விலை கொடுக்க முடியாதுங்க.
அடுத்து ஒன்பிளஸோட ஒரு மொபைலை சத்தமே இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கு. என்ன மொபைல்னா ஒன்பிளஸோட நாட் N20. கரெக்டாக சொல்லணும்னா இந்த N சீரிஸ் எதுவுமே இந்தியாவில் லான்ச் பண்ணாம இருந்தாங்க. ஸோ இப்போ அமேசான் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். நான் செக் பண்ணி பார்க்கும்போது அமேசானில் அவைலபிள் இல்லை, ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் இன்னுமே அவைலபிளாக இருக்கு. 14,500 ப்ரைஸ் பக்கத்தில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இங்கே 14,500 இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தே கிடையாது. இவங்க வந்து டியூ ட்ராப் மேட்சோட தான் கொண்டு வராங்க, HD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இங்கே ப்ராசர் அவங்களாலே சொல்ல முடியல, எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல இந்த ப்ராசர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னு வாயா திறந்து சொல்ல முடியாத ஒரு ப்ராசர். செக் பண்ணி பார்த்த வரைக்கும் MediaTek கூட G35 நினைக்கிறேன் அதில் இருக்கிற ப்ராசர். இதெல்லாம் கொடுத்து 15,000 ரூபாய்க்கு இந்த மொபைல். டேய் ஒன்பிளஸ், உனக்குலாம் மனசாட்சியே இல்லையடா, என்னடா பண்ணி வச்சிருக்கேன் நீ? ஏற்கனவே ஒன்பிளஸ் தலையீழா போயிட்டு இருக்காங்க, இதுல இந்த மாதிரி ஒரு மொபைல் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரலன்னு எவன் கேட்டான்? ஸோ இப்படிதான் இருக்கு. ஒன்பிளஸ் அஃபிஷியலா லிஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நிறைய பேர் N சீரிஸும் கேட்டு இருந்தீங்க, வேணும்னா ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னைக்கு டீல் ஆஃப் த டேல நான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்த்தேன். போட்டோட போட் 131 அப்படின்ற அவங்களோட TWS, அதனோட பிளாக் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 ரூபா அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு. எப்பவுமே வந்து 121 தான் நம்ம 999 ரூபாய்க்கு ஆஃபர்ல பார்ப்போம். ஸோ இது வந்து அதோட அப்கிரேட் வெர்ஷன் 131. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதோட பிளாக் கலர் மட்டும்தான் நமக்கு 999 ரூபாய்க்கு கிடைக்குது. மற்ற கலர் எல்லாமே 1,300 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்குது. ஸோ நீங்களும் வேணா ஃப்ளிப்கார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல TWS வேணும், இன்இயர் வேண்டாம், நார்மல் மாடல் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்டை செக் பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு சூப்பரான அப்டேட் வீடியோவோட சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது வித்தியாசமா இந்த சேனல்ல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க, என்ன பண்ணலாம்னு ஐடியாவே வர மாட்டேங்குது. உங்கள்ட்ட ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க, கண்டிப்பா அடுத்து அதை ட்ரை பண்ணிடுவோம்.